ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இதை விட ஹெல்த்தியாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாதுங்க. காலை டிஃபனாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கப்பு சோளம், வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு பாசிப்பயிறு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கொள்ளு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை பூரா நம்ம நல்லா ஒன்று சேர்த்து கழுவ போகிறோம். ஒரு 4-5 தடவை கழுவிட்டு வந்துடலாம், ஏன்னா தூசிகள் இருக்கும். இப்போ 4-5 தடவை கழுவிட்டு நம்ம நல்லா அதை ஒரு 5 மணி நேரம்னாலும் ஊற வைக்கணுங்க. மூடி போட்டு ஊற வச்சிடணும். இப்போ கழுவிட்டு மூடி போட்டுருவோம். ஒரு 5-6 மணி நேரம் ஊறட்டும். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே இதே மாதிரி ஊற போட்டுருங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. அதை நம்ம மிக்சியில் 2 தடவை போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒரே இதில் போட முடியாது, அதனால் நான் 2 பாட்டாக பிரித்து போட போகிறேன். இப்போ பாதியை போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், இதுக்கு சட்னியே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். ஒரு 4-5 காஞ்ச வத்தல், ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிடுவோம். தேவையான உப்பும் போட்டுடலாம். அந்த 2வது அரைக்கிறதுக்கும் சேர்த்தே நான் போட்டுட்டேன். உப்பு எப்பயுமே குறைச்சி சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ அரைச்சாச்சு. இன்னொரு இதையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கலந்துக்கிடுவோம். பத்தலைன்னா திருப்பி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா பூரா நட்ஸாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோளம்லாம் கலந்ததுனால. இப்போ ஒரு தோசை தட்டியை நம்ம காய வச்சு கொஞ்சமாக மாவெடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இது எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் நீங்கள் முருகலாக சுட்டுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாவு. நான் முருகலாலாம் சுடலை பாருங்கள். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் தேவையில்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த தோசை வெந்துருச்சு, நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், கோல்டன் கலரில். நீங்கள் முருகலாக வேணும்னா நல்லா முருகலாக எடுத்துக்கலாம், இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு தோசை எடுத்துட்டோம் பாருங்கள். இன்னொரு தோசையும் நான் ஊற்றி காட்டுறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். பிஞ்செல்லாம் போகாது, அருமையாக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இழுத்தாலும் அந்த மாவு அப்படியே வருங்க பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாம் பருப்புகள் கலந்ததுனால நம்ம எந்த சட்னி வச்சாலும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதையும் நான் பிரட்டி போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த தோசையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மீன் குழம்பு தாங்க இந்த தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் எங்கள் ஊரில் கம்மா அழிஞ்சிச்சு இன்றைக்கி, அதில் கொண்டு மொதம மீனுன்னு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கம்மா மீன். இந்த மீன் குழம்புக்கும் தோசைக்கும் சும்மா அட்டகாசமாக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான தோசைகள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்லா வளருவாங்க. நம்மளோட ஹெல்த்தியான தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.